இதுவரை ஒரு ஒப்பந்ததாரர் சிபிஐ என்ன பண்ணுது? ஒரு ஒப்பந்ததாரர் ஒரு நிறுவனத்தின் மீது கூட இந்த சுங்கச்சாவடி ஒப்பந்தம் தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எங்கும் எடுக்கப்படவில்லை. ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் அந்த கட்டணத்தை உயர்த்துவதற்கு மட்டுமான அனுமதி மற்றும் அதை நியாயப்படுத்தும் நடவடிக்கைகளில் தான் வந்து பொதுவாக அமைச்சர்கள் மற்றும் அரசு, மத்திய அரசு அது ஈடுபட்டு வருகிறது. இதை மாநில அரசும் இதை வந்து இன்னும் சற்று கடுமையான போக்கில் அதை செயல்படுத்த அந்த பிரச்சனையை வந்து முன்னெடுத்து சென்றால்தான் இந்த இந்த பகற்கொள்ளையை வந்து நிறுத்த முடியும் அப்படிங்கிற கருத்து இப்போ பொதுவாக பரவி வலுவடைந்துட்டு இருக்கு. ஏன்னா எல்லா சுங்கச்சாவடிகளிலும் இது போன்ற மக்களுக்கும் அந்த சுங்கச்சாவடி உரிமையாளர்களுக்கும் இடையான அந்த மோதல் போக்கு வந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறது, அதிருப்தியும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அரசு அடுத்த கட்டமாக என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை, அரசு நம்ம மாநில அரசை பொறுத்த மட்டில் நான் தொடக்கத்தில் குறிப்பிட்டது போன்று இந்தியாவிலேயே முதலில் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி ஒன்றிய அரசிடம் கொடுத்து வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. சரி, இன்றைக்கும் சட்டப்பேரவையில் அது சம்பந்தமாக நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார். அரசை தொடர்ந்து வலியுறுத்தும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இதற்கு ஒன்றிய அரசும் அல்லது துறையினுடைய அமைச்சரும் சொல்ல போகும் பதில் என்ன? மோடி அரசை பொறுத்த மட்டில் அவர்கள் ஒரு முரட்டுத்தனமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். பல விஷயங்களை நம்ம பார்த்திருக்கிறோம், நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். பல விஷயங்கள் அவர்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் ஜனநாயகத்தின் போர்வையில் சர்வாதிகார ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறவர் மோடி. தமிழ்நாட்டில் வெள்ளத்துல வந்து மூழ்கி இருந்தோம், உதவி கிடைக்கல. திட்டங்களுக்கு, மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு பணம் கொடுக்கல. மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக சாமானிய மக்களுடைய மாணவருடைய கல்வியை பாழடித்துக் கொண்டிருக்கிறார் நிதியை ஒதுக்காமல். 100 நாள் வேலை திட்டத்தில் ஏழை எளிய மக்களை வயிற்றில் அடிக்கிறார். இதை தொடர்ந்து எவ்வளவு போராட்டம் செய்கிறோம், எவ்வளவு கண்டன குரல் வருது. ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கிறது, இறையாண்மை இருக்கிறது, சட்டம் இருக்கிறது. எதை பற்றியும் கவலைப்படாதவராக மோடி அவர்கள் இருக்கிறார். இன்னைக்கு மியான்மர்ல மிகப்பெரிய அளவில் வந்து நிலச்சரிவு ஏற்பட்டிருக்குது. ரைட்டு, இந்தியா ஓடோடி உதவுது, பொருளை அனுப்புது, நாம வந்து வரவேற்கிறோம். ஏன் அந்த பார்வை உள்நாட்டில் பிஜேபி ஆட்சி இல்லாத மாநிலங்களுக்கு ஏன் வரல? எனவே சட்டத்திற்கு பயப்படாதவர், மக்களுக்கு பயப்படாதவர், போராட்டத்துக்கு பயப்படாதவரை ஒரு பிரதமராக நாம் ஏற்றிருக்கிறோம். இதெல்லாம் காலம் பதில் சொல்லும். அடுத்த தேர்தல் தான் அவருக்கு வந்து பாடத்தை சொல்லும்.